ஹலோ கைஸ், நேற்று அம்மா கொடுத்த டாஸ்க் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. வேப்பங்குட்டியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டாங்க. அவங்களே எதிர்பார்க்கல இந்த மாதிரி அரை சாக்கு வரன்ட்டு. நானும் எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வரன்ட்டு. நம்ம வீட்டு உள்ள ஏஜி மிஷினை வச்சு செக் பண்ணுவோன்ட்டு வெயிட்டை செக் பண்ணோம். 5 கிலோ இருந்துச்சு. நம்ம இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு பழைய எறும்பு கடையில் எவ்வளோக்கு எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அங்கே எவ்வளோ கேஜி காட்டுதுன்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். நேற்று நம்ம கொல்லையில் கூட்டின மரம், செடிகள், மட்டை, காஞ்ச இலைகள் இது எல்லாத்தையும் வந்து இன்றைக்கி வந்து எரிச்சு விட்டாச்சு. ஏன்னா வந்து இது அப்படியே கிடந்தாலும் எருவு தான். ஆனால் வந்து சீக்கிரம் வந்து மக்கி போகாது. அதனால் நம்ம ஃபுல்லாக வந்து எரிச்சாச்சு. எரிச்சுட்டு அப்படியே வந்து இந்த சாம்பலை மரத்துக்கு போட்டோம்னா அவ்வளோ உரமாக இருக்கும். சீக்கிரம் வளராதது கூட நல்லா சீக்கிரம் வளர்ந்துடும் எல்லா செடியும். மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பழைய இரும்பு கடைக்கு போயாச்சு. இங்கே வந்துட்டு பிறகு நம்ம வெயிட்டு செக் பண்ணோம். இங்கேயும் வந்து 5 கிலோ தான் காட்டுச்சு. ஆனால் இவர் ரேட் வந்து 15 ரூபா தான் எடுத்துக்கிறேன்டாரு. மொத்தம் 75 ரூபா தான் நம்மளுக்கு கிடச்சிச்சு. உங்கள் ஊர் சைட்லலாம் வேப்பங்கொட்டை வந்து கிலோ என்ன ரேட்டுக்கு எடுக்கிறான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வேப்பங்கொட்டை டாஸ்க் வந்து எங்கள் அம்மா வந்து எனக்காக பண்ணாங்க. நான் சும்மா விளையாட்டுக்கு எங்கள் அம்மாட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். இதை க்ளீன் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு இது எனக்காக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து இது வந்து நாங்கள் எடுத்து இதெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டோம். இது குப்பையோடு சேர்த்து அள்ளி அப்படியே எரிச்சு விட்ருவோம். அதுவும் எருவு தான். எருவாகிடும். அது வந்து மாடி தோட்டத்துக்குலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் மாடி தோட்டம் வச்சுருக்கவங்களுக்கு. ஏன் இது வந்து வேலை மெனக்கெடுறதுன்னு நான் சொல்கிறேன்னா, இது வந்து கிலோவுக்கு வந்து 15 ரூபா தான் தராங்க. ஆனால் இந்த 5 கிலோங்கிறது வந்து 1 நாள் ஆகும் இந்த 5 கிலோ எடுக்கிறது. அதனால வந்து பெரும்பாலும் வந்து யாருமே இந்த வேலையை செய்ய மாட்டாங்க. சரி, ஓகே கேஸ், இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். ஓகே, பாய் பாய்.